வியட்நாமிலே சீன எல்லையை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமப்பாங்கான மலைத்தொடர்களை ஒட்டி இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். 4 நாட்கள் தொடர்ச்சியாக காடு, மலை, நீர்வீழ்ச்சி, பழங்குடி கிராமம் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களாக நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பயணத்தில் என்ன மாதிரி வேறு நாடுகளில் இருந்து வந்த மொத்தமாக 10-15 பேர் இந்த பயணத்தில் நாங்கள் போக போகிறோம். போகிற ஒவ்வொரு இடங்களுக்கும் நாங்கள் மோட்டார் பைக்கில் தான் போக போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான வியட்நாமை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 54 வகையான பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் வசிக்கணும். குறிப்பாக சீன எல்லையோட ஒட்டி இருக்கிற ஒரு மிக பழமையான பழங்குடியினர் கிராமத்துக்குமே நாங்கள் இந்த பயணத்தில் போக போகிறோம். ஒரு பயணத்துக்கு அழகே அந்த பயணத்தில் வர தடைகளும் சவால்களும் தான். அந்த மாதிரி இந்த பயணத்திலையும் ஏகப்பட்ட சவால்களை நாங்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் சுவாரஸ்யமாக இருந்தது. வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இப்போ வடக்கு வியட்நாமில் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக ஹாகியாங்ன்ற நகரத்தில் இருக்கிறோம். ஏன் இந்த நகரத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால், இந்த நகரத்திலிருந்து அதிகளவான வெளிநாட்டவர்கள் இங்கே மோட்டார் பைக்கை ரெண்ட் பண்ணிட்டு இந்த மலையடிவாரங்களோடு இருக்கிற இந்த ரோட்டில் பயணம் செய்கிறது வளமை. அந்த வகையில் முதல் முறையாக தமிழில் நாங்கள் இந்த காணொலியை செய்ய போகிறோம். எங்களுக்கான ஆயத்த வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. இந்த பயணம் சுவாரஸ்யமாக இருக்க போது 4 நாட்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ எங்களோட பயணம் ஆரம்பிச்சிட்டுது. கிட்டத்தட்ட 9 மணிக்கு நாங்கள் வெளிக்கிட்டோம். இந்த லூப் மொத்தமாக 4 பகுதிகளை கொண்டிருக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் முதலாவது நாளில் இருக்கிறோம். முதலாவது நாளில் மொத்தமாக 3 ஸ்டாப் இருக்குது. கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களே ஓடிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஒரு ரைடர் ஒரு ஆள் வருவார். இன்னொரு 4 நாளைக்கு இப்படி தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட இலங்கையில் மேலே இருந்து, அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து கீழே போகிற அளவு தூரம், கிட்டத்தட்ட 336 கிலோமீட்டர்கள் இந்த 4 நாளில் கடக்க போகிறோம். குறிப்பாக மலை ரோட்டுகள், மலைப்பாங்கான பகுதி, நதிகள் வரும், ஆறுகள் வரும். அதில் போட்டில் எல்லாம் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். அதே நேரத்தில் சில இடத்துல ட்ரெக் பண்ணி போக வேண்டி வரும். சில இடத்துல கிராமங்களில் போயிட்டு அவை இந்த வாழ்க்கை முறையை பார்க்குற மாதிரி இருக்கும். பயங்கர வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட இது எனக்கு எப்படி நான் இதை புக் பண்ணினான்னு சொன்னால், கிட்டத்தட்ட நார்மலாக நீங்கள் புக் பண்ணுறேன்னு சொன்னால் $190 தொடக்கம் $200 வரைக்கும் செலவாகும். ஆனால் நான் கவுச் சர்ஃபிங்கில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அதாவது இந்த கம்பெனியால் ப்ரமோஷன் மாதிரி இவைக்கு. அப்போ அவள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களை ஹயர் பண்ணிவிட்டு இப்படி எங்களை கூட்டிகிட்டு போயிடும். எங்களை ஃபோட்டோ வீடியோ எடுத்து அவள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளிடும். சரி, ஓகேன்னு சொல்லியாச்சு. நாங்கள் வெளிக்கிட்டு வாசிந்தோம். பஸ் காசு மட்டும்தான் கொடுத்தனாங்க. இந்த 4 நாளும் முழு செலவுமே அவையில் தான். ஸோ கவுச் சர்ஃபிங்ன்ற ஆப்பை நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலுமே பயன்படுத்தி கொள்ளுங்க. அந்த கவுச் சர்ஃபிங் ஆப்பில் சில ஈவெண்ட்டுகள் எல்லாம் நடக்கும். வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அதிகளவாக ஈவெண்ட்டுகள் நடக்கிறத நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 பேர் போய் கொண்டிருக்கிறோம். 9 பைக். ஒவ்வொரு குரூப்பாக பிரிப்பினம். எங்களுக்கு ஒரேஞ்ச் டீம். $600,000 for 4 days. One day 600,000. இப்போ இவரோட கதைச்ச நான். வாட்ஸ் யுவர் நேம் அகைன்? பெயின். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா பெயினா. இவைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கம்பெனியால் இப்படி ரைடர்ஸ் மாதிரி, கிட்டத்தட்ட ஊபர் ஓலா மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். கம்பெனி தனியாக இவன் ரைடர்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 20 வருஷம் தொடர்ந்து இந்த லூப்லேயே ஓடுறாக்கள் இருக்கணும். இவன் வாழ்வாதாரமே இதுதான். ஸோ டெய்லி இப்படி டூரிஸ்ட் வந்தால் இவையை கூட்டிகிட்டு போகிறதான் இவன் தொழில். ஸோ இவைக்கு ஒரு நாளைக்கு 600,000 ரைட். 600,000 சம்பளமாக கொடுப்பிடுவான். ஸோ இது இந்த குடும்பமே இதை நம்பி தான் இருக்குது.
ஸோ டெய்லி இதாலேயே மோட்டார் பைக் ஓடிக்கணும். ஜோதிச்சு பாருங்கள், இந்த இடங்களெல்லாம் பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட சலிச்சே போயிருக்கும். Oh, you don't have money to marry a girl? Yeah. Oh. And I want to work my company and give about 5 years and I married. Okay. So when you get married, you need to give money to your woman or for wedding? One. இப்போ இன்னொரு விஷயமுமே கதைச்ச நான் இங்கே வந்து எப்படின்னு சொன்னால், இவைக்கு திருமணம் நடக்கிறேன்னு சொன்னால் இவையும் வந்து சீதனம் கொடுக்க வேணுமா இவைன்ற வழக்கப்படி. இங்கே வந்து மொத்தமாக 28 34 எத்னிக் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இவரெண்ட வழக்கப்படி ஆண்டான் வந்து பெண்ணுக்கு சீதனம் கொடுக்கணும். ஸோ அதனால் இவருக்கு இப்போ 30 வயசு ஆகிட்டுது. 30 வயசு ஆகியுமே இன்னும் திருமணம் செய்யலையா. ஸோ இவன் இந்த குடும்பம் வந்து கஷ்டம் அப்படி இப்படின்னெல்லாம் சொன்னவர். இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டே போகிறோம், கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம். நான் இந்த ட்ரிப் முடியக்கில்லை இவருக்கு ஏதாவது கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை கொடுப்போம். என்னென்னா இந்த ட்ரிப்பை நான் ஃப்ரீயாக செய்கிறேன். ஸோ அதால் கொஞ்சம் காசை வந்து இவருக்கு கொடுப்போம். மற்றது இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க, இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையான இடங்கள் வரவழிக்கிட்டுது. நாங்கள் இன்னும் வெளியால் போகவே இல்லை. முதலாவது ஸ்டாப்பில் நிற்கிறோம். நாங்கள் வந்த பாதை வந்து இதுதான். இப்படி இந்த பாதையால் வந்து மேலே ஏறி வந்துட்டோம். முதலாவது ஸ்டாப்பில் நிற்கிறோம். இப்போ அந்த கடைசி ஸ்டாப்பில் இருந்துட்டு நாங்கள் வெளிக்கிட்டோம். இங்கே வந்து நாங்கள் சபாவுக்கு போயிருப்போம் தானே. சபான்ற இடத்துல நாங்கள் போயிட்டு ஒரு வீட்டில் தங்கியிருப்போம். HMONGன்னு சொல்கிறது ஹமோங்கன்னு சொல்லுவினோம். அந்த மக்கள் இந்த மலையடி வாரத்தில் இருக்கணுமா. ஸோ இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாக அந்த மக்கள் தான் இருக்கணும். ஸோ 2 பேருமே பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நாங்கள் இதில் வந்துட்டு கொஃபி ஒன்று குடிச்சு நாங்கள் கொஃபி குடிச்சிட்டு போய்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40,000 ரூபா வந்தது. ஸோ அங்கங்கே இப்படி ஸ்டொப்புகளுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான வழி என்னன்னு சொன்னால், நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களே மோட்டார் பைக் ஓடிக்கொள்ளலாம். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் இப்படி ஈஸி ரைடரை புக் பண்ணினீங்கன்னு சொன்னாலுமே நல்ல. ஸோ நீங்கள் பின்னுக்கு இருந்து இந்த இடங்களை பார்த்து கொண்டு போகலாம். ஏனெண்டா இந்த பள்ளத்தாக்கு வந்து கொஞ்சம் பயங்கரம்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். கனவேருக்கு வந்து இப்படி விபத்துக்கள் எல்லாம் நடக்கிறது. ஸோ எங்கட இந்த இதில் வந்துட்டு ஈஸி ரைடரை தெரிவிக்கணும். ஏனெண்டா இது வந்து நான் புக் பண்ணல, இது எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சபடியாக ஈஸி ரைடரே தந்துட்டினேன். கேட்டேன் நான், இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, கொஞ்சம் தூரம் ஓட தெரிவிங்களான்னு சொல்லி தாராளமாக ஓடுங்கன்னே சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஏதாவது ஸ்பாட்டில் கொஞ்சம் தூரம் நாங்கள் ஓடி பார்ப்போம். இன்றைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமாக செங்குத்தாக தான் போகுது இந்த ரோட்டெல்லாம். உங்களுக்கு காணொலியில் பார்க்க அந்த செங்குத்து தன்மையெல்லாம் உணர முடியாத மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக செங்குத்து. ஃபர்ஸ்ட் கியரில் தான் போட்டு இழுத்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் இப்படியே கீழே இந்த வளைஞ்சு போகுதானே ஹேப்பின் பென்ஸ் மாதிரி இந்த ரோட்டால் தான் இப்படியே போக போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ இந்த பள்ளத்தாக்கை வந்து சொர்க்கத்தின் வாசல்னு சொல்லினேன். ஸோ இந்த பள்ளத்தாக்கு தான் அது. ஸோ இதுக்கெல்லாம் இப்போ போக போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி தான் போகும். ஸோ பின்னுக்கு தண்ணி வந்து தந்திருக்கணும், எல்லாமே கட்டி வச்சு. கேட்டு ஸோ இப்போ வந்து அந்த ஹேப்பின் பெண்டுக்கால அப்படியே வளைஞ்சு கீழே போகிறோம்.
இந்த இடம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்துட்டு நல்ல வடிவாக இருக்குது. இதில் பாருங்கள் சின்ன சின்ன மலைகள் மாதிரி இருக்குது. இந்த மலைகளை வந்து பெண்களுடைய மார்பகத்தோடு ஒப்பிடணும். அதுக்காக இந்த இடத்துல எல்லாருமே நிற்பினோம், 2 ஃபோட்டோ எடுப்பினோம். இந்த மலையெல்லாம் பாருங்கள் எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. முதலாவது நாளை விட 2வது நாள் தான் நல்ல வடிவாக இருக்குன்னு சொன்னவ. முதலாவது நாளே சொர்க்க மாதிரி இருக்குது. பயங்கரமாக குளிருது. இப்போ குளிர ஆரம்பிச்சிட்டு. இந்த இடத்துல பாருங்கள் கரும்பு செய்யணும், விவசாயம் செய்யணும். குறிப்பாக வந்து இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கு பக்கத்திலே இருக்குது. இப்போ இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீன எல்லையில் தான் இவன் குடும்பம் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து தொழிலுக்காக வந்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து $11 தான் குடிக்கணும். டூர் கைடுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 20 சொச்சம் வருது. அதாவது 6 லட்சம் வியட்நாமீஸ் டொங் வந்து வருது. ஸோ டெய்லி வந்து இவைக்கு இந்த ரூட்டால் ஆக்களை கூட்டிகிட்டு போகிறது தான் இவன் பெரிய ஒரு வாழ்வாதாரமாகவே இருக்குது. ஸோ நான் கேட்டேன், நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி. எனக்கு புது மக்களை பார்க்க சந்தோஷமாக இருக்கும், அதே நேரத்தில் இப்படி இயற்கையை பார்த்துட்டு வாகனமோட பிடிக்குமான்னு சொன்னவர். ஸோ என்னையுமே கேட்டவர், உங்களுக்கு மோட்டார் பைக் ஓட பிடிக்குமான்னு சொல்லி. யாருக்கு தான் பிடிக்காது? மோட்டார் பைக் ஓடுறா சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எல்லா படியங்களுக்குமே மோட்டார் பைக்கில் ஏறி இருந்து ஒரு பெட்ரோல் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் அப்படியே மனசு அப்படியே சாந்தமாயிரும். What's the ethnic group you said? I forget again. Zay people. Zay ethnic. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் எத்தினிக்ன்ற ஒரு இனக்குழுவில் இருந்தால் வந்திருக்கிறார். இவர் வந்து சீனா எல்லைக்கு பக்கத்துலான் இருக்கிறார். மொத்தமாக வியட்நாமை பொறுத்த வரைக்கும் 54 இனக்குழுக்கள் இருக்குது, எத்னிக் குரூப்ஸ். ஸோ நாங்கள் ஆஃப்ரிக்காவில், அதுவும் குறிப்பாக வந்து எத்தியோப்பியாவில் பார்த்துருப்போம். அங்கே வந்து 90 லட்சத்துக்கிட்டே இருக்குது இந்த இனக்குழுக்கள். இப்போ போய்கொண்டிருக்கே எங்களோட டயர் வந்து பஞ்சர் ஆகிட்டு. எல்லா இடத்துலையுமே காற்றடிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ இங்கே காற்றடிச்சிட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம். இப்போ இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் மதிய சாப்பாடுக்கு நாங்கள் நிற்போம். எங்களோட டீமை விட்டுட்டோம், கலைச்சி பிடிச்சி கொண்டு போகணும். இப்போ கடைசியாக எங்களோட டீமோட வந்து ஜாயின் பண்ணிட்டோம். முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பவுமே பைக்கில் ஏறி போய்கொண்டிருக்கிறோம். 100 கிலோமீட்டர் தாண்டி வந்த அப்புறம் தான் எங்களுக்கு மதிய சாப்பாடே கிடச்சிது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல மலையெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. இதில் நிப்பாட்டுறோம். நான் நினைக்கிறேன் ஃபோட்டோ எதுவும் எடுக்க போகிறோம் போல்.
இதில் முக்கியமான ஒரு பள்ளத்தாக்கு வருது, பயங்கர வடிவாக இருக்குமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மலையுமே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. விடியவிலேருந்து மலைகள்லாம் பார்த்து கொண்டு வரோம். நாளைக்கு நதிகள் ஆறுகள் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்த பள்ளத்தாக்கு இதுதான். இந்த வழியெல்லாம் வந்து நாங்கள் பாருங்கள் எத்தனை ஹேப்பின் பென்ஸ் இருக்குன்னு சொல்லி. ரெண்டு பெரிய மலைக்கு நடுவில் இது. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டாகவே இப்போ மாறிட்டு. டொக்தாம்மான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஹேப்பின் பென் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இதில் இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் டான்ஸ் ஆடுது. இப்போ இந்த வியூ பாயிண்டில் இருந்துட்டு அந்த சின்ன பிள்ளைகளோட டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ திரும்ப போயிட்டு வந்துருக்கோம். ஸோ இன்றைய நாளே அட்டகாசமாக போகுதுன்னு நான் சொல்லணும். தொடர்ச்சியாக வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா தொடர்ச்சியாக வீடியோ எடுத்தால் பயங்கர நீளமாக வந்துடுமென்னு பயமாக இருக்குது. ஸோ அடுத்த இடத்துக்கு போயிட்டு கதைக்கிறேன். ஓகே, டுமாரோ வி ஆர் கோயிங். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்தியாவில் வந்து சைனா போர்டரா. அதாவது இந்த மலை தெரியுது தானே, இந்த மலையிலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்தோம்னு சொன்னால் சைனா எல்லைக்கு போய் கொள்ளலாமா. நாளைக்கு நாங்கள் சைனா எல்லைக்கு பக்கத்தில் போக போகிறோம். ஸோ இந்த மலைக்கு அங்கால தான் சைனா இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்களின் முகத்தோட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீனா மக்களுடைய சாயல் அதிகளவாகவே இருக்குது. நாங்கள் வந்து ஹொச்சிமின்ல இருந்துட்டு மேலே நோர்த் சைட் வர பார்த்தீங்கன்னா சீன மக்களோட சாயல் அதிகளவாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே உள்ள மக்களில். முந்தி வந்து பார்த்திங்கன்னா சீனா இந்த பகுதியில் பிடிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி செஞ்சது, வேறு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதான் இந்த ஏரியா வந்து இண்டோ சைனா ரீஜன் தான் சொல்லுவேன். இந்தியாவில் இந்த மலைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வீடியோவில் பார்க்க உங்களுக்கு தெரியாது, நேரில் இந்த இடத்துக்குள்ளால போய்க்கலான்னு அது உணரக்கூடிய மாதிரி இருக்குது. கீழே பள்ளம், உங்களுக்கு இந்த பள்ளமே தெரியல வீடியோவில், கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி பெரிய பள்ளம். ஸோ இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பைடா மெட் ட்ராங்குன்னு சொல்லினோம். இதிலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் நாங்கள் தள்ளி வந்தோம்னு சொன்னால் அந்த பக்கம் சைனா பார்டர் இருக்குது. ஸோ இந்த பாறைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. அது வரைக்கும் போகலாம், போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், பார்ப்போம். ஹலோ everybody, welcome to our channel. You make the video on YouTube? Yeah. Oh, how many subscribers you have? 1,24,000. 1 124K. Oh, 1.2 1
100. 100,000, yeah. What? Really? Can you show me? Can you show me? Yeah. I want to see. I want. ஸோ இந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்துட்டோம். இந்த இடம் முக்கியமான இடம். நாளைக்கு நாங்கள் இந்த இடத்துக்குள்ளால தான் போவோம். ஸோ நாளைக்கு போய்க்க நான் உங்களுக்கு இந்த இடத்த வடிவாக காட்டிக்கொள்கிறேன். சைனா எல்லை வரைக்குமே போவோமா. ஸோ இதிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டரில் சைனா எல்லை இருக்குது. எப்படி பாறைகள் இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்த மலைத்தொடர்லேயே இந்த பாறைகள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுமாம். மழை பெஞ்சா பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை இந்த தொட்டிகளில் சேமித்து வைப்பினோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்தாலுமே வந்துட்டு நல்ல தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. அதோட இங்கே வந்து சோளம் தான் பயிரிடணும். ஏனெண்டா அரிசி இருக்குது தானே, நெல்லோட ஒப்படைக்குள்ள இந்த சோளத்துக்கு தண்ணி குறைவாக தான் தேவைப்படும். அதால் வந்து இங்கே வந்து நெற்பயிற்சியே இல்லை. நாங்கள் இந்த மலையடிவாரத்துக்கு வந்ததுலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த சமதரைகள் எதுவுமே இந்த இடத்துல இல்லை. அதால் வந்து இங்கே வந்து சோளம் தான் பயிரிடணும். நான் கேட்ட இடத்துல சொன்ன வேணாண்டா சோளத்துக்கு வந்து அதிகளவாக தண்ணி தேவையில்லையா, அதாவது நெல்லோட ஒப்படைக்க. அதால் இங்கே மக்கள் சோளம் தான் அதிகளவாக பயிரிடணும். அங்கங்கே சின்ன சின்ன தொட்டிகள் இருக்குது. மழை பெஞ்சால் தான் தண்ணி, அப்படி இல்லாட்டிக்கு இங்கே தண்ணியே இல்லையா. அதான் இந்த இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பாறைகள் கூடவா இருக்குது. நாங்கள் இப்போ ஹெமோங் மக்கள் இருக்கிறது தானே, நாங்கள் சபாவில் பார்த்துருப்போம். அந்த மக்களுடைய அரசர் இருந்த ஒரு கோட்டை மாதிரி ஒன்றுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இங்கே உள்ளே போயிட்டு பார்ப்போம். மற்றது இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் சீனாவில் இருந்துட்டு இங்கே வந்திருக்கணும். இந்த மன்னன் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதிகளவாக காசு வச்சுருந்தவரா. அதால் வந்து இவர் வணிகம் செஞ்சவர். ஃப்ரெஞ்சு ஆக்களோட சீன மக்களோட எல்லாம் வணிகம் செஞ்சவர். அவருடைய கோட்டை தான் இங்கே இருக்குது. ஸோ இதைத்தான் நாங்கள் முதலாக பார்க்க வந்திருக்கோம். சபா வில்லேஜுக்கு நாங்கள் போயிருப்போம் தானே. சபாவில் வந்துட்டு நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு ஹோம் ஸ்டேயில் போயிருந்திருப்போம். அந்த மக்களுடைய அரசன். புல்லுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி போய்க்கலே. இதில் பாருங்கள் 2 பக்கமும் டிராகன் மாதிரியான ஒரு உருவங்கள் வரைஞ்சிருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 64 அறைகள் இருக்குது. 3 அடுக்கு மாடி இருக்குது. ஸோ இதில் வந்து போட்டிருக்கு பாருங்கள். அவை இந்த குடும்பங்கள் இந்த அந்த இது இருக்குது தானே, அது இந்த வம்சாவளி சம்மந்தமாக இதில் போட்டிருக்கு. சபாவிலையெல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம். அவையெல்லாம் இங்கே இருந்து வந்த ஒரு குழுக்கள் தான். ஸோ இதுதான் இந்த இடம். பயங்கர பழமையாக இருக்குது. அதுக்கு பிறகு கால ஓட்டத்தில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சாக்கள் கைப்பற்றின பிறகு ஃப்ரெஞ்சின் கொஞ்சம் ஆர்கிடெக்சருமே இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் எல்லாமே மரத்தில் செஞ்சுருக்கு பாருங்க. இது பார்க்க சின்னதாக இருக்கும், பெரிய இடம். இதில் காவலாளிகளுக்கான இடம், அரசருக்கான இடம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளே இருந்திருக்கு. இதில் பாருங்கள் மாடிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி டிக்கெட் மாதிரி ஒன்று வச்சுருக்கணும். ஸோ இது என்னென்னு தெரியலை. ஒவ்வொரு வாசல்லையுமே இப்படி வச்சுருக்கு. நான் சபாவில் ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தேன், நான் அங்கேயுமே இப்படி வச்சுருந்தது. இதில் பாருங்கள் பழைய காலத்து பாத்திரங்கள், அதே இதில் அவர்கள் பயன்படுத்தின அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெதண்டைக்குள்ளேயே மேலே வந்து எல்லாத்தையுமே காய வைப்பினும். சோளம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே காய வைப்பினும். அந்த விஷயமுமே இங்கே இருக்குது. எல்லாமே மரத்தில் செஞ்சுருக்கணும். பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரசர் இருக்கிற இடமா. ஸோ இந்த இடத்துல அவர் பழைய காலத்தில் அணிஞ்சிருந்த உடை இருக்குது பாருங்கள். இது என்னென்று பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்களை அடைச்சி வைக்கிறதுக்கான இடம்.
இன்னொரு வாசல்லாம் இருக்கு. எப்பா பயங்கர பெருசு, பார்க்க உருவத்தில் சின்னன் மாதிரி இருக்குது. கணக்கு இடம் இருக்குது, 64 அறைகள் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கமோங் மன்னருடைய அரண்மனையை பார்த்தனாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹோச்சிமின் காலத்தில் அப்படியே இல்லாமலே போயிட்டு, அதாவது மன்னராட்சியே இல்லாமல் போயிட்டு. ஏன்னாண்டா இது வந்து கொம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது. சரி, இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கடைசியாக எங்களுடைய இன்றைய பயணத்தை முடிக்க போகிறோம். அடுத்ததான் நாங்கள் தங்க போகிற இடத்த நோக்கி போய் கொண்டிருக்கோம். China. If they make in Vietnam, Okay. in Hanoi, about 10 million. 1 month. For 1 month. இப்போ என்னோட இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து பக்கத்தில் தான் சைனா எல்லை இருக்கிறதால சில பேர் வந்து 1 வருஷத்துக்கு அங்கே போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப இங்கே வருவினுமா. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு வேலை செஞ்சுட்டு வருவினுமா. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்பு. இப்போ வந்து இங்கேருந்து அங்கே மக்கள் போக முடியாது. அதால் வந்து இப்போ வந்து இங்கேருந்து ஹனோய் இருக்குது தானே, அதாவது இங்கே உள்ள வியட்நாமுடைய தலைநகரத்துக்கு போயிட்டு அங்கே போய் வேலை செய்யணுமா. சைனாவில் வேலை செஞ்சால் 1 மாதத்துக்கு 20 மில்லியன் வியட்நாமீஸ் டொங் வந்து உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா. ஹனோயில் வேலை செஞ்சால் பாதி காசு தான், அதாவது 1 மாதத்துக்கு 10 மில்லியன் தான் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதால் வந்து பெரிய கம்பெனி கிடைச்சா மற்றபடி கஷ்டம். இப்படித்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்குது. இப்போ போக முடியாதால் அதிகளவான ஆட்கள் வந்து ஹனோயில் போயிட்டு வேலை செய்யணும். முந்தி சைனாவுக்கு போகக்கூடிய மாதிரி இருந்ததால் அங்கே சைனாவோட பொருளாதாரம் கூடன்றதால அங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே வருவிடும் 6 மாதம் 1 வருஷத்துக்குன்னு சொல்லி. ஸோ இது இப்போ ரைடரோட வந்ததாலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்க்குற இந்த வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் போயிட்டு அங்கே உழைச்சிட்டு இங்கே வந்து கட்டுவிடுமா இதே மாதிரி வீடுகள். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் தெரியுதானே, இது வந்து அங்கே போய் உழைச்சிட்டு வந்து கட்டுறாக்கள வீடுகள். மற்றாக்கள வீடுகள் எல்லாம் சின்ன குடிசை மாதிரி தான் இருக்குமா. இப்போ கடைசியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமை பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பேருக்கு ரூம் தந்திருக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு மிச்ச விஷயங்களை உங்களோட சந்திக்கிறேன். இப்போ போயிட்டு சாப்பிட்டு வருவோம். This is chicken. This is different today. And this is pumpkin. No, I have forks. I'm excited for the happy water. They're feeling really happy right now. I want to say thank you. Please. Please. Our master. Follow him. So now, before the dinner, we cheers together, and you repeat after me, okay? Okay. You cheers in Vietnamese, okay? Yes. Ready? You ready? Yeah.